வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் ஆஃப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 ஒரு லோயர் லோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிற நோக்கி வந்து நகரலை. இந்த இடத்துல ஒரு லோ வந்து இந்த இடத்துல இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹை நமக்கு வந்து ஃபார்ம் ஆச்சு. மறுபடியும் இதை வந்து கட் பண்ணி மேலே வந்து போகலை. இதுக்கு கீழே தான் இன்னொரு லோயர் ஹை தான் வந்து வச்சாங்க. மறுபடியும் வந்து கீழே இறங்குது. இப்போது இந்த ஹைக்கு கீழே, அதாவது இந்த லோவுக்கு கீழே இன்னொரு லோ வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோயர் ஹை அப்படிங்கிற மாதிரி நடந்துருந்தது. மறுபடியும் இந்த லோவை கட் பண்ணி இன்னொரு லோ இன்றைக்கி வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கிற கேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேண்டில். டோஜி கைண்ட் ஆஃப் கேண்டில், அல்லது வந்து இது வந்து ஒரு டோஜி கைண்டு தான் மோஸ்ட்லி இது வந்து. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹேமர் டைப் ஆஃப் வந்து இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் பாடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது. அதனால் டோஜி அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இருந்தாலும் அந்த ஹேமர் கைண்ட் ஆஃப் மூவ் அப்படிங்கிறது வந்து இதில் இருக்கிறதுனால ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு சிக்னல் அல்லது ஏதாவது ஒரு ஹிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொடுக்குதா அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து வாட்ச் வந்து பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி நமக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த கேப் இருந்துச்சு இல்லையா, இந்த அளவுக்கு இவ்வளோ கேப் வந்து இருந்தது. அந்த கேப்பை இன்றைக்கி வந்து ஃபில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட என்றைக்கு வந்து இந்த கேப் நடந்தது, நமக்கு வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த கேப் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து மேலெல்லாம் வந்து போகலை, மறுபடியும் வந்து கீழே இறங்கி இன்றைக்கி அந்த கேப் வந்து ஃபில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு நமக்கு வந்து ரெண்டு சான்ஸ் தான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. மார்க்கெட் நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு சினாரியோவே வந்து நாளைக்கு அப் ட்ரெண்ட் வந்து போகணும். போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் போகும்போது நமக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் பை சான்ஸ் நமக்கு வந்து நாளை அகெயின் கொஞ்சம் ஒரு நெகட்டிவான ஒரு மார்க்கெட், அல்லது வந்து ஒரு பெருசாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அல்லது பையர்ஸும் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை, செல்லர்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அகெயின் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் போன்ட்டு ஒரு நெகட்டிவாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. டோஜி கைண்ட் ஆஃப் கேண்டில் வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள் வந்து நமக்கு பாசிட்டிவான நியூஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து எதுவும் வரலை. அதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம பாசிட்டிவாக போகணும் அப்படின்னா, அதாவது நம்ம மைண்ட் செட் வந்து பாசிட்டிவாக போகணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து கிடைக்கணும். ஸோ இப்போ இந்த விஷயத்துக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படி வந்து எதுவுமே வந்து இப்போதைக்கு வந்து இல்லை. ஏன்னா இப்போ மறுபடியும் வந்து நம்ம ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியா மேலே ஒரு 12.5% வந்து டேரிஃப் வந்து போட்டிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தானே. ஸோ அதுக்காக தான் நம்ம காலையிலேயே வந்து மார்க்கெட் இன்றைக்கி வந்து அடித்து தும்சம் பண்ணி கீழே வந்து இறக்கி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த டவுன் சைடு வந்து கரெக்டாக அந்த கேப் வந்து ஃபில் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் பெருசாக அந்தளவுக்கு வந்து எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு, அவ்வளோதான். கேஸ் நமக்கு இன்றைக்கி நைட்டோ அல்லது வந்து நாளைக்கு மார்க்கெட் ஹவர்ஸ்லேயோ ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா மேபி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு கன்சிடரே வந்து பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து பெருசாக ட்ரெண்டு அப்படின்னு நம்ம வந்து எடுக்கிறதுக்கு இப்போதைக்கு பெருசாக எதுவுமே வந்து நியூஸ் இல்லை. ஏன்னா இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து சஜஸ்ட் வந்து பண்ணுது, ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஃபாலோ வந்து பண்ணுது. அதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் வந்து கிடையாது. ஆனால் மூவ் எப்படி நடக்குது அப்படின்னா அந்த நியூஸ் ரிலேட்டடாக தான் வந்து மூவ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம நியூஸுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து ஒரு ரேஞ்சுக்கு நம்ம வந்து போக வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு அபிப்பிராயம், அவ்வளோதான். ஏன்னா இப்போதைக்கு வந்து இது வந்து ஒரு புல்லிஷான ஒரு இண்டிகேஷன் தான், அதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் வந்து கிடையாது. ஆனால் நமக்கு கிடச்சிட்ருக்கிற நியூஸ் எல்லாமே வந்து நெகட்டிவான ஒரு நியூஸாக தான் வந்து வந்துட்டுருக்குது. அதுதான் வந்து பிரச்சனையாக வந்து இருக்குது. அப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா, நேற்றே சொன்னது தான், நாம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வந்து ஒரு ரியாக்ஷனை காட்டின உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்டேருந்து அந்த வால்யூம்ஸை கேதர் பண்ணுறதுக்காக மேலே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டு அந்த இடத்துலேருந்து செல்லேருந்து அடிச்சு விட்ருவாங்க. ஸோ அதுக்காக ஒரு விஷயமாக கூட வந்து இந்த விஷயங்கள் வந்து நம்ம கேண்டில் வச்சு நம்மளை ஏமாத்துறதுக்கும் வந்து ட்ரை வந்து பண்ணலாம். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த பொசிஷனலாக வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஏன்னா நிலைமை அந்தளவுக்கு நல்லா இல்லை. சரி, ஓகே. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துட்டாங்க. ஒரு 23,150 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்துட்டாங்க. இருந்தாலும் அதுக்கு அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா அந்த 23,000 அப்படிங்கிற ஒரு ஃபுல் நம்பர் இருக்குது.
ஸோ இந்த இடத்துல கூட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இப்படியே கூட வந்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த 23,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபுல் நம்பர். ஸோ அந்த நம்பரில் இருந்து மார்க்கெட் வந்து ஒரு மூவ் கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஃபர்தராக நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு மூவ் நல்ல ஸ்ட்ரென்த்தான ஒரு மூவ் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த 23,000 அப்படிங்கிற லெவல் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஆனால் அட் த சேம் டைம் நமக்கு வந்து இந்த 23,000 அப்படிங்கிற லெவல் வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த லெவல் மார்க்கெட் வந்து இன்னும் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி கீழே இறங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த 22,300 22,150 அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் கிட்டத்தட்ட நமக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குது, நமக்கு வந்து ஒரு 800 பாயிண்ட் பக்கம் வந்து டவுன் சைடில் வந்து இருக்குது. ஸோ வரும் நாட்களில் இந்த வாரத்தில் இன்றைக்கி நாளைக்கு வந்து வியாழன் வெள்ளி 2 நாள் இருக்குது. அந்த 2 நாள் நமக்கு வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு புல்லிஷான மார்க்கெட்டாக அல்லது வந்து ரேஞ்ச் போட்டு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து இந்த 2 நாளாக வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த 23,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் வீக் தான் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு மேபி நமக்கு வந்து ஒரு வாலட்டைலான ஒரு டேவாக வந்து இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி வந்து காமிச்சுட்ருக்குறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரெடியாக வந்து இருங்க. மோஸ்ட்லி என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு வாலட்டைலான ஒரு டேவாக தான் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது ஹையர் ப்ராபபிலிட்டி அதுதான். அடுத்தது நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் நிஃப்டி 50 இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த 1 ஹவர் நம்ம 1 டே டைம் ஃப்ரேமில் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு எக்ஸாக்ட்லி நம்ம இந்த இடத்துல வந்து செல் பண்ணோம், இந்த இடத்துல பை பண்ணுறோம், இந்த இடத்துல செல் பண்ணுறோம், இந்த இடத்துல பை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போக மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. இந்த இன்பிட்வீன் கேப்பில் என்ன நடக்குது பாருங்கள், நமக்கு டோட்டலாக நம்மளோட அந்த பொறுமையாக இருக்கிற அந்த விஷயத்தையே வந்து எடுத்து விட்டுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளால் ஒரு முடிவுக்கு வந்து வர முடியாது. இது கன்ஃபார்மாக வந்து அப்ட்ரெண்ட் தான் வந்து போகுது, ஆனால் வந்து நாம் நினைக்கிற மாதிரி வந்து அப்ட்ரெண்ட் வந்து போக மாட்டேங்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து கீழே வந்துட்டு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பாருங்கள், ஒரு கன்சால்டேஷன் டைப் ஆஃப் ஒரு ரேஞ்ச் தான் வந்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் மேலே போயிட்டு செல்லிங் வந்து அடிச்சு விட்ருக்குறாங்க. மறுபடியும் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு கன்சால்டேட்டடான ஒரு ரேஞ்ச் கொண்டு போயிட்டுருக்கு. மறுபடியும் ஒரு அப்டேட் போயிட்டு மறுபடியும் வந்து செல்லிங் வந்து அடிச்சுட்டு விட்ருக்குறாங்க. ஸோ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா நேற்று இன்றைக்கி 2 நாளும் பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு, ஒரு கன்சால்டேட்டடான ஒரு மூவ் தான் நமக்கு வந்து நடந்திருக்கு. இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து புரியுது பாருங்கள். ஒரு டவுன் ட்ரெண்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் போகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேட் நடக்குது, மறுபடியும் அப் ட்ரெண்ட் போகுது, நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு ஒரு கன்சால்டேட் ஆகுது, மறுபடியும் அப் ட்ரெண்ட் போயிட்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வருது, அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன் ஸ்டேட்டில் இப்போதைக்கு வந்து நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆகிருக்கு 1 ஹவர் சார்ட்டில். இதுவே உங்களுக்கு வந்து இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இதுவே வந்து வேறு மாதிரியாக இருக்குது. இதுவே நீங்கள் 1 ஹவரில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதோட இந்த கன்சால்டேட்டடான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரியுது. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். அதாவது இந்த பொசிஷனெல்லாம் வந்து உள்ளே போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்சை நம்ம பார்த்தாவே நமக்கு வந்து தெரியுது. ஸோ இப்போ டெய்லி அதாவது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல சின்னதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சேனல் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் 2வது ரெசிஸ்டன்ஸ் இன்னையோட க்ளோசிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆக போகுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்படி வந்து மறுபடியும் வந்து ஒரு கீழே வந்து இறங்கணும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கெஸ் ஒர்க் இருக்குது. அப்போ என்ன நடக்கும், ப்ரைஸ் வந்து இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி போயிட்டு இப்படி வந்து போயிட்டுருக்கும். இது வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா சடனாக வந்து ஒரு அப்ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து அப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் வந்து நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த 1 ஹவர் சார்ட் நமக்கு வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா வரும் 2 நாட்களில் மார்க்கெட் வந்து ஒரு அந்த வாலட்டிலிட்டி வந்து இருக்கும், ஆனாலும் நமக்கு வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நமக்கு வந்து பெருசாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட்டாக தான் வந்து இருக்குது. ஆனால் ஸ்கேல்பிங் தான் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் வந்து 1 ஹவர் சார்ட் நம்மளை வந்து இண்டிகேட் வந்து பண்ணுது. அப்போது நம்ம மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல்பிங்கு கொஞ்சம் நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மொத்த மூவுமே உங்களுக்கு வந்து வெறும் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் தான் வந்து அந்த டோட்டல் மூவே வந்து முடிஞ்சிருது.
அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போகுது. ஸோ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்குறது மேலே போகிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து அந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகாது. ஆனால் இதுவே அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ஒரு மூவ் வந்து கிடைக்குது இல்லையா, அந்த மூவில் வந்து மார்க்கெட் எப்படி போகுது? நேற்றெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3000% 4000% எல்லாம் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவ் ஆயிருக்குது. இன்றைக்கும் சேம் தான், சேம் லெவல் ஆஃப் மூவ் மட்டும் தான் வந்து இன்றைக்கும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து மூவ் ஆனது ஒரு 50% 100% அப்படி தான் வந்து மூவ் ஆச்சு. அதாவது உங்கள் 100% கிடச்சதில் இந்த இடத்துல 1% வந்து கிடக்குது. அப்போ நேற்று நடந்ததுக்கு ரீசன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், காமா பிளாஸ்ட். இன்றைக்கி நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு புல் பேக், அவ்வளோதான். அந்த எக்ஸ்பைரி அன்றைக்கி வந்து நமக்கு புல் பேக் கிடைக்கும்போது அது வந்து காமா பிளாஸ்ட்டாக மாறுது. நார்மல் டேஸில் நமக்கு வந்து ஒரு புல் பேக் கிடைக்கும்போது அது வந்து நார்மல் ஒரு புல் பேக்காக அப்படி வந்து மாறிடுது. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணணும். ஸோ நமக்கு வந்து வரும் ஒரு நாட்களில் வாலடைலான ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து சுற்றணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் படி வந்து வியாழன் வெள்ளி மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா மார்க்கெட் சடனாக சரன்னு ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த ஸ்கிரிப்ட் படி மூவ் ஆச்சு அப்படின்னா இப்படி நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம். பட் இந்த இடத்துல இந்த 23,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து உடச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, முன்னே நம்ம சொன்னோம் இல்லையா, அப்போது இந்த இடத்துல ஒரு அதுக்கடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. 22,200 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கலாம். ஸோ 23,000 அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பராக வந்து 2 நாட்களுக்கு வந்து இருக்க போகுது. அடுத்தது நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 50 மினிட் சார்ட்டில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாலே ரொம்ப ஒரு கிளாரிட்டியாக வந்து இருக்கும். கரெக்டாக வந்து இந்த சேனல் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் செஷன்லேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகுது. அதுக்கப்புறம் மார்னிங் ஓப்பனிங்லேருந்து இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு கன்சல்டேஷன். அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடும். இந்த அளவுக்கு பேட்டர்ன் மாதிரி அப்படியே வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேமையும் மாற்றி நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான், ஓ இந்த அளவுக்கு இப்படி நடக்குதா, இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் பண்ணுறாங்க மார்க்கெட்டை, ஒரு பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல இருந்து பயங்கரமான ஒரு மூவ் நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து வெறும் 5 நிமிஷத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளால் வந்து வரைய முடியும். இதோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது நம்மளால். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வந்து டெய்லி வந்து செஞ்சுட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், மறுபடியும் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அப்போ நாளை நமக்கு வந்து என்ன கிடைக்கலாம், இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,450 இந்த லெவலில் வந்து உடைக்கலை அப்படின்னா மறுபடியும் என்ன நடக்கும், ப்ரைஸ் வந்து கீழே தான் வந்து இறங்குறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி கீழே இறங்குது அப்படின்னா அகைன் நம்ம வந்து ஒரு 23,100 நம்ம வந்து ரீவிசிட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது நாளை. அட் த சேம் டைம் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கிது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இம்மீடியட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 23,550 அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு வந்து இருக்குது. அதுக்கு முதல்ல இந்த 23,450 ஒரு பிரேக் அவுட் கிடைக்கணும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கன்சல்டேஷன் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், அதே மாதிரி இந்த இடத்துல டவுன் சைடு நல்ல மூவ் வந்து கிடைக்கிது உங்களுக்கு. அப் ட்ரெண்டும் நல்ல மூவ் கிடச்சிருக்கு, டவுன் சைடு நல்ல மூவ் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியல, அதாவது கேட்ச் பண்ண முடியல, ஏன்னா அது ஓப்பனிங்கில் வந்து போயிடுச்சு. ஸோ நாளை நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அகைன் பார்த்திங்கன்னா சேம் லெவலில் தான் வந்து இருக்குது. ஓப்பனிங்கிலே ஏதாவது ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒன்றும் சொல்கிறது மாதிரி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போது இந்த இடத்துல மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் மாதிரி வந்து வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம், மறுபடியும் இப்படி ஒரு புல் பேக் அப்படி இன்றைக்கி வந்து கிடைச்சோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி கிடைச்ச மாதிரி நாளைக்கு கிடைச்ச மாதிரி, முந்தானத்துக்கு கிடைச்ச மாதிரி அப்படி கூட வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸ் அப்படியே வந்து நாளைக்கு வந்து ஒர்க் ஆகணும். அப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா இந்த மூவ் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நாளை நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குதா அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தாகணும். அதாவது ஒரு 23,450 கிட்ட ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 23,100 23,000 அப்படிங்கிற ரேஞ்சை நாளை எட்டுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாகவே வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது சென்செக்ஸோட 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 5 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சென்செக்ஸ்லேயும் நமக்கு வந்து ஒரு லோயர் லோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது வந்து கிடையாது. கரெக்டாக ஒரு 74,000
500 இந்த ரேஞ்சு நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நேற்று வந்து இந்த இடத்துல ஒரு க்ளோசிங் டைமில் ஒரு லோ வந்து இருந்தது. அதுக்கிட்ட போய் ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து வந்துட்டாங்க. ஸோ அப்போ நாளை என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த பேட்டர்ன் அப்படியே வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு டவுன் சைடு வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து இறங்கலாம். ஸோ அப்படி அந்த இடத்துல இருந்து 2 நாளில் மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து போகும். ஸோ என்னன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்போது நாளை ஒரு நெகட்டிவாக வந்து இருக்கலாம், இருந்துட்டு அதுக்கப்புறம் அகெயின் இந்த இடத்துல எப்படி ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிது அதே மாதிரி வந்து மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளை ஓப்பனிங் ஃப்ளாட்டாக போயிட்டு அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கினாலும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லையா ஒரு கேப் டவுன் போயிட்டு கூட ஒரு இப்படி மூவ் வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயத்தில் இதை நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த இடத்துல இந்த 74,500 உடைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அடுத்தது ஒரு 74,800 அப்படிங்கிற லெவல் வந்து நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரு 75,000 அப்படிங்கிற லெவல் வந்து இருக்குது. அப்போது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நாளை என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஓரளவுக்கு பாசிட்டிவாக போயிடுச்சு அப்படின்னா ஒரு 74,800 ஒரு 75,000 வரைக்கும் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அட் த சேம் டைம் இந்த பேட்டர்ன் அப்படியே வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் லெவல். நமக்கு மறுபடியும் ஒரு 74,600 ஒரு 74,400 73,600 73,400 வரைக்கும் வந்து கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி எப்படி புல் பேக் கிடச்சிது ஒரு க்ளோசிங் டைமில் ஒரு 12 மணிக்கிட்ட அப்படி வந்து ஒரு மூவ் வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சென்செக்ஸோட நிலைமை வந்து இதுதான். ஸோ இந்த பேட்டர்ன் அப்படியே வந்து ஃபாலோ ஆச்சு அப்படின்னா நாளையும் நேற்று என்ன நடந்தது இன்றைக்கி என்ன நடந்தது அதுதான் நாளைக்கு வந்து நடக்க போகுது. அவ்வளோதான். நேற்று இன்று நாளை அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 23,400 நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அது ஃபஸ்ட்டு கேண்டிலே உடச்சிட்டாங்க. ஸோ அந்த லெவலில் உடச்சாங்க அப்படின்னா ஒரு 23,250 வரைக்குமாவது வந்து வரலாம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 3வது 4வது கேண்டில் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கன்சல்டேஷன். அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க. கரெக்டாக ஒரு 23,150 கிட்ட அந்த இடத்துல இருந்து கரெக்டாக வந்து ஒரு புல் பேக் பயங்கரமாக வந்து எடுக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 கேண்டில் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் மாதிரி வந்து போகுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 150க்கு வந்து சின்னதாக ஒரு பயங்கரமான ஒரு மூவ் கொண்டு வராங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆயிடுது. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 125 சம்திங் நினைக்கிறேன் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் அப்படி இப்படி தான் வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அப்படி தான் அப்படின்னா மார்க்கெட் வந்து பெருசாக மூவ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அதுக்கு தான் வந்து அப்படி வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பெருசாக வந்து மார்க்கெட் உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அவ்வளோதான், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக டவுன் சைட் நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரி மூவ் வந்து கிடச்சிது. ஆனால் இந்த இடத்துல நம்மளால் வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கிடையலை. ஏன்னா இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து மூவ் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த 23,150 அப்படிங்கிறது வந்து இன்ட்ராடே சப்போர்ட். ஸோ அந்த இடத்துல இருந்து கரெக்டாக வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. நாளை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக தான் வந்து இருக்க போகுது. ஃபர்தராக நமக்கு வந்து ஒரு மூவ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது நாளை வந்து நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நாளைய மறுநாள் வந்து நடக்கும், வேறு வழி இல்லை. ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ அப்போ நாளை நமக்கு வந்து ஒரு நல்ல மூவ் வந்து கிடைக்கிது அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 23,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாளை ஒரு பிரேக் அவுட்டு அப்படி இல்லையா 23,000 அப்படிங்கிற ரேஞ்சை நாம் வந்து வந்து பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ நாளை ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 23,550 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,350 இருக்கும். 21,350 உடச்சிட்டாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,200 23,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் இன் கேஸ் ஆஃப் செல்லிங் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 23,000 நாளைக்கே நம்ம வந்து விசிட் வந்து பண்ணிடுவோம். அதையும் என்ன பார்த்து வச்சுக்கோங்க. பட் செல்லிங் வந்து பயங்கரமாக வந்து இருக்கணும். 23,550 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,700 வரைக்கும் ஒரு அப்ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் கிட்டத்தட்ட 12 மணி வரைக்குமே வந்து எங்கேயுமே வந்து மார்க்கெட் மூவ் ஆகலை. ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 12 மணிலேருந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து காமிக்கிறாங்க. சட்டனாக வந்து ஒரு அப்டேட் அப்படிங்கிறது மாதிரி வந்து போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள். நம்ம என்ன சொன்னோம், இந்த 53,500 சப்போர்ட்டுன்னு சொன்னோம், அதை உடச்சிட்டாங்க. கரெக்டாக வந்து 53,100 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வந்திருந்தாங்க. மறுபடியும் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, 54,000 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54,300 வரைக்கும் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக
ஒரு 3-5 கேண்டில் வந்து இந்த 54,300 வந்து டச் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா லெவலும் வந்து டச் பண்ணுறது போயிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் பேங்க் நிஃப்டியில். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 54,400 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 53,900 வந்து இருக்கலாம். 53,900 உடச்சிட்டாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 53,500 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். இந்த இடத்துல ஒரு 54,400 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54,800 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேடாக இருக்குது. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ 74,400 உடச்சிட்டாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 74,000 வரைக்கும் வந்து வரும்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு கேண்டிலே அந்த இடத்துல வந்து க்ளோஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 73,600 வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக்கு. அந்த புல் பேக் எது வரைக்கும் வந்திருக்கு, கரெக்டாக நாம் ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த லெவல் வரைக்கும் வந்து வந்திருந்தாங்க 74,400 வரைக்கும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் சென்செக்ஸில் நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு 74,700 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 74,200 இருக்கலாம். 74,200 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 73,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 74,700 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 75,000 75,200 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கும் பயங்கரமான ஒரு வாலட்டைலான ஒரு டே தான். இந்த இடத்துல ஒரு 14,200 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,100 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதெல்லாம் உடச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 13,970 வரைக்குமே வந்து போயிட்டு அந்த இடத்துல இருந்து புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. அகைன் அந்த புல் பேக் எக்ஸாக்ட்லி நம்ம வந்து அந்த சவுண்டில் சொன்ன இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்து வந்திருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 14,200 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 14,100 இருக்கலாம். 14,100 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,000 வரைக்கும் வந்து நான் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு 14,200 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,300 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.